بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 8வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் அல் அரபியத்து லின்னாஷின், உங்களுக்கு தெரியும் அரபு மொழிக்குரிய சிலபஸ் புக் என்னென்றா அல் அரபியத்து லின்னாஷின் கைரி நாத்திகீன பிஹா என்ற அந்த புத்தகத்துடைய முதலாம் பாகம் மற்றும் இரண்டாம் பாகம், அந்த அல் ஜுஸுல் அவ்வல் அல் ஜுஸு சானி, ரைட், அந்த ரெண்டு புத்தகங்களும் தான் உங்களோட சிலபஸாக காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். அந்த வகையில் நாங்கள் அல் அரபியத்துல் லின்னாஷின் புத்தகத்துடைய 2வது ஜுஸு 2வது பாகத்தை நாங்கள் படித்து கொண்டு வரோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய 2ஆம் தவணை பரீட்சையும் நெருங்கி கொண்டு வருகின்றது. இப்போ உங்களோட பாடசாலையில் நீங்கள் எதுவரைக்கும் படிச்சிருக்கீங்க என்றது குறித்து எனக்கு தெரியாது. பொதுவாக ஏனைய பாடங்களை பொறுத்த மட்டில் ஒரு பாடத்திட்டம், ஒரு ஸ்கீம் ஒன்று காணப்படுகின்றது. பழகினா பெரும்பாலும் அந்த ஸ்கீமை அடிப்படையாக கொண்டுதான் ஆசிரியர்கள் பாடங்களை கற்பிப்பார்கள். ஆனால் அரபு மொழியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு உங்களுடைய பாடசாலையில் அந்த பாட ஆசிரியர் எந்த முறையில் கற்பிக்கின்றாரோ, எந்த அளவு கற்பிச்சிருப்பாரோ அந்த அளவு தான் எக்ஸாம் பேப்பர் வரும். பெரும்பாலும் உங்களோட டீச்சர் தான் அல்லது உங்களோட படிப்பிக்கிற சேர் தான் என்ன செய்வாருண்டா பேப்பரை எடுப்பார், ரைட். ஓகே, அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் சென்ற வகுப்பில் படித்த பாடத்தில் இருந்து பயிற்சிகள் காணப்படுகின்றன. அந்த பயிற்சிகளையும் பார்க்கறதோட புதிய பாடங்களையும் படிப்போம். அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம் வருது, அப்போ சில பாடப்பரப்புகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அல்லது படிக்கிறது இருப்பீங்க. எனவே எங்களுக்கு இப்போதைக்கு இந்த பகுதியை படிப்பிச்சா நல்லம் என்று நீங்கள் கருதுறீங்களாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் சொல்லி தரலாம். அப்படி ஏதாவது டவுட் இருக்குதா அவங்களுக்கு? கதைக்கோணுமே, சரியா, ரைட். அவளுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? பரீரா, அஷ்ரிஃபா, டவுட் ஏதாவது இருக்கிறா? இல்ல, அப்படியா? இல்ல சார். இல்ல, ஹைர், ஓகே, சரி. அப்படியா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்றைக்கு ஏற்கனவே நாங்க படிச்ச பாடம் இருக்கிறோம் இல்லையா, அந்த பாடத்துல நான் சில பயிற்சிகளை உங்களுக்கு காட்டி கொண்டு போனேன். இதை கட்டாயமாக செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனவே இன்றைக்கு நாங்க அந்த பயிற்சிகளை பார்ப்போம். அப்படி இல்லாட்டி புதிய பாடம் படிப்போம், அது பிரச்சனை ஒன்று அல்ல, ரைட். கடைசியாக படித்த பாடம் தான் இந்த பாடம். ஏன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதைத்தானே படித்தோம், இதுவும் இதோடைக்கு இன்னொரு பாடம் படித்தோம், அப்படித்தானே? மஸ்மு கிஸ்மி சாலிஹ், இந்த பாடம் தானே படித்தோம், சொல்லுங்களே ரீஹா. இதா படித்த பிள்ளைகள் நான் ஃபமிக்குதா? ஃபி ஐஜி என்ற அந்த சொற்பிரயோகம் இல்லை சொல்லி தந்தேன். ஃபி ஐஷாரின் தஸ்குனு, நீ எந்த வீதியில் குடியிருக்கின்றாய். அப்போ அதுக்குண்டான பயிற்சி அளிக்குதானா? ஃபி ஐஜி தரிசின் தக்துபு, இதை நாங்கள் பார்த்தோம், ஞாபகமிக்கும், ரைட்.
அவருக்கு ரைட் எஸ் ஓகே. இந்த வயதை சொல்றது பார்த்தோம் அந்த லேசி ஏன்னா உமுருக்க சலாச அஷரத சனத்தன் உன்னுடைய வயது 13 வருடங்கள் ஆகும். அப்ப ஹாஷிம் வந்தால் உம்ருஹு என்று வரும். ஏன்னா உம்ருஹு திஸ்அஷரத சனத்தன் என்று வரும். உம்ருஹு ஏன்னா அவனுடைய ஹாஷிம் வந்து வரக்கொள்ள லமீர் வந்து எப்படி வரும்? உம்ருஹு என்று வரும். அப்ப அந்த அண்டு வந்தா எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. குயிக்கா சொன்னா அடுத்த பகுதி போகலாம். அந்த செஞ்சவங்க சொல்லுங்க, அடுத்த பகுதி நாங்க வேகமாக போகலாம். அந்த அப்படி வந்தா எப்படி வார? أنت عمرك 14 سنة. அந்த உமுருக்காண்டு வராது. திருப்ப அந்த என்ற சொல் வராது. விளங்கினா? அந்த உமுருக்காண்டு வராது. அந்த என்ற சொல்ல போடாம உமுருக்க என்று தான் போடணும். சரியா மகள்? உமுருக்க 14 சனத்தன். விளங்கினா? உமுருக்க 14 சனத்தன். விளங்கினா மகள்? இப்ப இங்க பாருங்க, நீங்க அந்த அண்டு இருக்குது ரைட். அந்த அண்டா கருத்து பிரக்கெட்ல நீ என்பதுதான் கருத்து. இப்ப உன்னுடைய ஆண்டு வரக்கொள்ள நீ உன்னுடைய ஆண்டு திருப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றமாக உம்ருக்க சலாச அஷரத சனத்தன் என்று சொன்னா சரி. அப்ப அப்படித்தான் அந்த ஆண்டிக்கிறத நாங்க ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உம்ருக்க 14 சனத்தன் என்று சொன்னா சரி. ரைட். ஹுவ சித் அண்டிக்குது. ஹுவ சித் இதை சொல்லுங்க. عمره 16 سنة. عمره 16 سنة. عمره 16 سنة. ரைட். ஹிய அண்டு வந்தா எப்படி வரும்? ஹிய عمرها 17 سنة. عمرها 17 سنة. சரியா? عمرها 17 سنة அண்டு வரும். ரைட். ஹசன் அண்டு வந்திக்குது. அப்படி வந்தா எப்படி வரும்? عمره 18 سنة. عمره 18 سنة. சரியா? உமுருஹு 18 சனத்தன். அவனுடைய வயது 18 வருடங்கள் ஆகும். ஜைனப் திஸ் இது எப்படி வரும்? ஜைனப் திஸ்அன் வாரது. عمرها 19 سنة. عمرها 19 سنة. أنا 5. عمري 15 سنة. very good. عمري 15 سنة. أنت عمرك 13 سنة. عمرك 13 سنة. right. أنت கடைசியாக அந்த உம்ருக்க 14 சனத்தன் என்று வருமா? ரைட். ஓகே. இப்போ பாருங்க அடுத்த பகுதியா. சரியா? இது ஈக்கட்டும் தேவையில்ல. ரைட். நாங்க அப்புறம் இந்த பாடத்தை படித்தோம். என்ன ஞாபகம்? முஹம்மத் தாலிபுன் ஃபில் மதரசத்தி சானவியா உம்ருஹு 19 சனத்தன். ரைட். அப்போ இந்த பாடத்தை நாங்கள் ஏற்கனவே படித்தோம். அதில் வந்திருக்கின்ற இந்த பயிற்சி அதில் இது குறிப்பாக நீங்கள் செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ரைட். ஐன யதுருசு முஹம்மத். அப்போ ஐன யதுருசு முஹம்மத். முஹம்மத் எங்கே படிக்கின்றார்? முஹம்மத் எங்கே படிக்கின்றார்? அப்போ யதுருசு முஹம்மத் எங்கே படிக்கிறார்? என்ன விட வரும்? யதுருசு முஹம்மத் ஃபில் மதரசத்தி சானவியா. ஃபில் மதரசத்தி சானவியா. கம் சனத்தன் உம்ருஹு? عمره 19 سنة. عمره 19 سنة. இதுக்கிற லேசான விடைய இப்படித்தானோட எக்ஸாம் பேப்பர்லையும் பார்ட் 3ல பகுதி 3ல ஒரு பந்தியை தந்து வினாக்களுக்கு விட எழுத வேண்டி வாருது. அப்போ லேசு கஷ்டம் இல்லை. அந்த அதுக்கு நாங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டா சரி. ஃபி ஐ ஹைஜின் எஸ்குனு. ஃபி ஐ ஹைஜின் எஸ்குனு. இதை எப்படி கேள்வியோட கருத்து என்ன? ஃபி ஐ ஹைஜின் எஸ்குனு. அவன் எந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்றான்? விளங்கினா? அவன் எந்த பிரதேசத்தில் குடியிருக்கின்றான் என்று வரும். அப்ப விட எப்படி வரும்? يسكن في حي المطار. يسكن في حي المطار. يسكن في حي المطار. ஓகே.
மஸ்மு ஷாரி அல்லது யஸ்குனு ஃபீஹி. மஸ்மு ஷாரி அல்லது யஸ்குனு ஃபீஹி. சுருக்கன்னு சொல்லுங்க அவசரமா. الذي يسكن في شارع القدس. அது இப்படி சொல்ல மேலும். ஒன்று இஸ்முஹு ஷாரிஉல் குதுஸ் அன்னு சொல்ல மேலும், அல்லது இஸ்முஹு அல் குதுஸ் அன்னு நிப்பாட்டோ மேலும், அல்லது இஸ்மு ஷாரி அல்லது யஸ்குனு ஃபீஹி ஹுவ அல் குதுஸ். வழங்கினா அவன் வசிக்கின்ற வீதியின் பெயர் குதுஸ் ஆகும், அப்படி சொல்ல மேலும். ரைட். ஐனல் மத்தாருல் கதீம், பழைய விமான நிலையம் எங்கே இருக்குது? ஐனல் மத்தாருல் கதீம். المطار القديم داخل المدينة. தாஹிலல் மதீனா. தாஹிலல் மதீனா. ஐனல் மத்தாருல் ஜதீத், புதிய விமான நிலையம் எங்கே இருக்கும்? ஐனல் மத்தாருல் ஜதீத். المطار الجديد خارج المدينة. அல் மத்தாருல் ஜதீது ஹாரிஜல் மதீனா. தாஹில ஹாரிஜ, அப்படித்தான் நாங்கள் அதை வாசிக்கணுமே. தாஹில ஹாரிஜ. ரைட், ஓகே. ரைட், அடுத்தது. ரைட், சரி. இதுல சில சொற்கள் இருக்குது, நீங்க பாருங்க. எங்கட பாடத்துல நாங்க பார்த்தோம் அல் மத்தாருல் ஜதீது ஹாரிஜல் மதீனா, புதிய விமான நிலையம் நகரத்திற்கு வெளியே இருக்கும். அப்ப அந்த சொற்களை மாத்த கொள்ள ஆண்பால் பெண்பால கருத்துல சொல்லணும். ஏன்னா அல் மதரசத்து அல் ஜதீதத்து, அல் மதரசத்து கொண்டு வந்தால் அல் ஜதீதத்து கொண்டு வரும், சிஃபத்து மாறும். ரைட், பெண்பால் தானே, எனவே அல் ஜதீது என்பது அல் ஜதீதத்து கொண்டு வரும். அப்ப அல் மதரசத்துல் ஜதீதத்து ஹாரிஜல் மதீனா. அப்ப ஹாரிஜாண்டா வெளியே, அப்ப தாஹில, தாஹிலேண்டா உள்ளே. அல் மதரசத்துல் ஜதீதத்து தாஹிலல் மதீனா. சரியா, புதிய பாடசாலை நகரத்துக்குள்ளே இருக்கும் என்று வார. அப்ப அல் மல் அபு, அதை சொல்லுங்க பார்க்க. அல் மல் அபு. الملعب الجديد خارج المدينة. ரைட். அல் மல் அபுல் ஜதீது ஹாரிஜல் மதீனா அல்லது தாஹில. இதுல இருக்கிற மாதிரி நாங்கள் ஓடருக்கு சொல்லிக்கொண்டே போனா சரி. ஹாரிஜல் தாஹில்னு தானே இருக்குது. எனவே அல் மல் அபுல் ஜதீது தாஹிலல் மதீனா என்று சொன்னா சரி. வசத்து, வசத்து என்ன கருத்து? வசத்து நடுவில். நடுவில், மத்தியில்னு சொல்ற, அதான் வசத்தன்னு சொல்றது. அப்படின்னு எப்படி வரும்? அல் மல்அபு அல் ஜதீது வசத்தல் மதீனா. சரியா, அல் மல்அபுல் ஜதீது வசத்தல் மதீனா. ரைட். புதிய மைதானம், புதிய மைதானம் எங்க இருக்கும்? நகரத்தின் மத்தியில் இருக்கும், நகரத்தின் மத்தியில் இருக்கும். அப்ப அல் ஹதீகத்து எப்படி வரும்? அல் ஹதீகத்து பெண்பால். الحديقة الجديدة وسط المدينة. அல் ஹதீகத்துல் ஜதீதத்து வசத்தல் மதீனா. அமாம என்ன கருத்து? அமாம அந்த கருத்து என்ன? அமாம முன்னால். அப்ப அது அந்த வாக்கியத்தை சொல்லுங்க அவசரமா. அல் ஹதீகத்து الحديقة الجديدة أمام المدينة. அல் ஹதீகத்துல் ஜதீத அமாமல் மதீனா. ரைட். மஸ்பஹ் என்ன கருத்து? மஸ்பஹ் என்ன? மஸ்பஹ் நீச்சல் தடாகம். மஸ்பஹ் என்ன கருத்து? என்ன? நீச்சல் தடாகம். அப்ப அல் மஸ்பஹு ஆண்பால், ஆண்பால் சொல். எனவே எப்படி வரும்? அல் மஸ்பஹு சொல்லுங்க. அல் மஸ்பஹு المسبح الجديد أمام المدينة. அல் மஸ்பஹுல் ஜதீது அமாமல் மதீனா. خلف என்ன கருத்து? என்ன خلف என்றா பின்னால். ஓகே, அப்ப அல் மஸ்பஹுல் ஜதீது கல்ஃபல் மதீனா, நகரத்திற்கு பின்னால் இருக்கும் என்று வரும். சரி, ஓகே. ரைட். இந்த இடவெளி நிரப்பின தெரியாது, இந்த பயிற்சி செஞ்சோ தெரியாது. லேசி கொய்கா சொல்லுங்க. உமுரி சித்த அஷரத்த என்ன விட வரும்? சித்த அஷரத்த சனத்தன் என்று வரும். சரியா, இங்கே வரும். ரைட். இங்கே அஸ்ததி உன்னோம், அதுக்கு என்ன வரும்? லா. லா அஸ்ததி உன்னோம், என்னால் தூங்க முடியவில்லை. அத்தில்மீதத்துல் ஜதீதா
தாஹில ஸஃபி கேள்விக்குறி ஒன்று இருக்குது. அப்ப என்ன சொல் வரும்? هل ஹலித் கல்மீதத்துல் ஜதீதா தாஹில ஸஃப் புதிய மாணவி வகுப்பறைக்குள் உள்ளே இருக்கிறாளா? ரைட். ஹாதிஹி ஆஹிரு شهر ஷஹர் அப்படியா? ஷஹ்ரா சனாவா? இது என்ன சனா சொல்? வந்து நடுவில் இருக்கிற சொல் என்ன? வரீங்க. داخل ரைட். ஹாதிஹி ஆஹிரு லிஸ்ஸையாரத்தில் கதீமா. அப்ப சனா அப்படியா? சனா ஷஹ்ரா அப்படியா? ரைட். சாரி, சனா என்பது நாங்க ஏற்கனவே பார்த்தோம் என்ன? அப்படித்தானே? ரைட். சரி ஓகே ரைட். உமுரி சித்த அஷரத்த சனத்த ரெண்டு வந்துச்சு. எனவே ஹாதா ஆஹிரு என்ன வரும்? அப்ப ஹாதா ஆஹிரு ஷஹ்ரின் லிஸ்ஸையாரத்தில் கதீமாண்டு வரும். ரைட். ஓகே. அல் கிதாபுல் ஜதீது داخل தாஹிலல் ஹகீபா. அல் கிதாபுல் ஜதீது தாஹிலல் ஹகீபான்னு வரும். சரி ஓகே ரைட். இந்த பயிற்சி சொல்லுங்க பார்க்க, குறிப்பாக இந்த பயிற்சியை. சனதன் உமுருஹா அஷரத ஹம்ச ஃபாத்திமா. முதலாவது சொல் என்ன வரும்? என்ன வரும் முதலாவது சொல்? அது முதலாவது சொல்லுங்க பார்க்க. உமுருஹா வருமா இல்லாட்டி ஃபாத்திமா? ஃபாத்திமா. ரெண்டாவது உமுருஹா خمسة عشرة سنة. சரியா? ஃபாத்திமா உமுருஹா 15 சனத்தன். ஃபாத்திமாவுடைய வயது, ஃபாத்திமா அவளுடைய வயது, அதாவது ஃபாத்திமாவுடைய வயது 15 வருடங்கள் ஆகும். சரியா? ரைட். நذهب ஹதீகத்தின் லா லிமாதா ஜமீலத்தின் இலா. ஒரு கேள்விக்குறி மிக்குது, அதுவும் வரணும் விடையில. கேள்விக்குறி இருக்கின்றதென்றால் கட்டாயமாக விடையில் அதுவும் வரணும். என்ன எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க. لماذا لا نذهب லிமாதா. إلى حديقة جميلة. வெரி குட். லிமாதா ஏன் எதற்காக? லா நذهب கூடாது. அப்புறம் இலா حديقة جميلة. ஜமீலத்தின் கடைசியா கேள்விக்குரிய போடணுமா? ரைட். லிமாதா லா நذهب இலா ஹதீகத்தின் ஜமீலா. ஏன் நாங்கள் புதியதொரு தோட்டத்துக்கு, கார்டனுக்கு செல்லக்கூடாது? ரைட். யௌமின் ஹாதா லில் முதீரி அவ்வலு அல் ஜதீதி. இது எப்படி வரும்? هذا أول يوم أول يوم للمدير الجديد. للمدير الجديد. விளையினா அவளுக்கு. ஹாதா அவ்வலு யௌமின், இது முதலாவது நாளாகும். ஹாதா அவ்வலு யௌமின், இது முதலாவது நாளாகும். லில் முதீரில் ஜதீதி, புதிய அதிபருக்குரிய முதலாவது நாள் இதுவாகும். விளங்கினா? ரைட். ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீரில் ஜதீதி. சரியா? ரைட். அல் கலமு அல் ஹகீபதி அல் அஹ்மரு ஹாரிஜ. இதுல எப்படி வரும்? القلم الأحمر خارج الحقيبة. வெரி குட். அல் கலமுல் அஹ்மர், சிவப்பு நிற பேனை, ஹாரிஜல் ஹகீபா, கைக்கு வெளியே உள்ளது. சரியா? ரைட். பலஸ்தீன் அல் முதாரிஸ் ஹை ஃபி யஸ்குன். இது எப்படி வர? முதலாவது என்ன சொல் வரும்? யஸ்குனு. சரியா? யஸ்குனு. அவரு அல் முதர்ரிஸ். யஸ்குனுல் முதாரிஸ். வெரி குட். ஆசிரியர் வசிக்கின்றார். في حي فلسطين. في حي فلسطين. சரியா? في حي فلسطين என்று வரும். சரி ஓகே ரைட். ஓகே சரி ரைட். அடுத்த பகுதி போவோமா?
ரைட், பாருங்க. ரைட், இந்த பயிற்சியை நீங்க செஞ்சு பாருங்களேன். ரைட், இது உங்கள்கிட்ட கொமனா கேட்குற சில கேள்விகள். மஸ்மூக் உங்களோட பேர் என்ன, மின் ஐன அந்த, நீங்க எங்கிருந்து வாரீங்க, மா ஜின்சியத்துக்க உங்களோட நேஷனாலிட்டி என்ன. இப்போ நாங்கள் சொல்வோம் இடையாக நாங்கள் ஆண் பால சொல்வதாக இருந்தால் ஆனால் ஸ்ரீலாங்கியன் என்று சொல்வோம், பெண் பாலாக இருந்தால் ஆனால் ஸ்ரீலாங்கியத்துன் என்று சொல்றோம். இந்த கேள்விக்கான விட ஐன தஸ்குனு, நீங்க எங்க குடியிருக்கிறீங்க வசிக்கிறீங்க, தஸ்குனு, நீங்க எந்த வீதியில வசிக்கிறீங்க. இது மாதிரியான கேள்விகள் தான் நிற்குது. நீங்க செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இன்னும் ஒரு பாடத்தை 2-3 பாடங்களை இன்ஷா அல்லாஹ் படிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை வாசிங்க பார்க்க யாரு? சரி, حجر المحمدي من البيت ஆ رقيب வாசிங்க. ரக்கிபல் வாசிங்க மகன். ரக்கிபல் ஹாஃபிலத்த ركب الحافلة ثم نزل أمام المدرسة. وصل محمد مبكرا إلى المدرسة. ذهب إلى المكتبة وجلس على الكرسي ثم تناول كتاب اللغة العربية. قرأ محمد بعض الصحف ثم حمل حقيبته وذهب إلى الصف. சரி, யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா? நீங்க ஏற்கனவே படிச்ச சொற்கள் தான் நிற்குது அதிகமாக. ரைட், ஏதும் தெரியா அப்படி என்று நான் நினைக்கல இருக்குமண்டு. அப்ப யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டலுமா? முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினார். முஹம்மத் ஹரஜ முஹம்மத் மினல் பைத்தி, முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். ركب الحافلة ثم نزل أمام المدرسة. ரகிபல் ஹாஃபிலத்த, அது எப்படி மொழிபெயர்க்கிறோம் நாங்க? ரகிபல் ஹாஃபிலத்த. ரகிபேண்டா என்ன அர்த்தம் மத்தாக சொல்லுங்களே. ரகிபேண்டா என்ன? ஏறினான். ரகிபேண்டா ஏறினான். அப்ப ரகிபல் ஹாஃபிலத்த எப்படி வரும் கருத்து? அப்ப பேருந்தில் ஏறினான். பேருந்தில் ஏறினான். நாங்க இப்ப பேருந்தில் என்று வரக்குள்ள பி எல்லாம் இங்க போடுறது இல்லை. சரியா? ரகிப ஃபில் ஹாஃபிலத்தி என்று சொல்றது இல்லை. நாங்க பிய நீக்கிட்டு தான் சொல்லணும். ரகிபல் ஹாஃபிலத்த, பேருந்தில் ஏறினான். ரைட், அடுத்தது சும்மா வாசிங்க மகன். பாடசாலைக்கு முன்னால் பாடசாலைக்கு முன்னால் அவன் இறங்கினான். சரியா? பிறகு பாடசாலைக்கு முன்னால் அவன் இறங்கினான். ரைட், சும்மா நஸல அமாமல் மദ്രസா. ரைட், அடுத்து வசல முஹம்மத் முபக்கிரா, நேர காலத்தில் முஹம்மத் வந்தடைந்தார். வசல முஹம்மதுன் முபக்கிரன் இலல் மദ്രസா. முஹம்மத் நேர காலத்தோட பாடசாலைக்கு வந்தடைந்தார். ஓகே, அடுத்து அடுத்தது ذهب
இலல் மக்தபா ஆ நூலகத்திற்கு சென்றான். சென்றான். வஜலச அலல் குர்சியே ம் கதிரை மீது அமர்ந்தான். ம் தனாவல கிதாபுல் லுகத்தில் அரபிய ம் பின்னர் அரபு மொழி புத்தகத்தை வாசித்தான். ம் பரா முஹம்மதுன் பாத எடுத்தான். என்ன சுஹுஃபி இதுல வந்து மகள் தனாவுலேண்டா எடுத்தான் அந்த கருத்துலகம் வரும். பின்னர் சும்ம தனாவல கிதாபல் லுகத்தில் அரபியான பிறகு அரபு மொழி புத்தகத்தை சிலர் எடுத்தான் என்று வரும். ம் ஓகே சார். ஓகே. பரா முஹம்மதுன் பாத சுஹுஃபி ம் சில பத்திரிகைகளை வாசித்தான். ம் சும்ம ஹமல ஹபீபத்து வதஹப இல ஸஃப் ம் பின்னர் பையை சுமந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றான். ஓகே. சரியா, இது லேசான ஒரு பந்தி ஒன்று தானே, கஷ்டம் இல்லை. ரைட், பாருங்க குயிக்கா நான் சொல்றேன். ஹரஜ முஹம்மத் மினல் பைத்தி, முஹம்மத் வீட்டிலிருந்து வெளியேறினான். ரகிபல் ஹாஃபிலத்த, அவன் பேருந்தில் ஏறினான். சும்ம நஸல அமாமல் மദ്രസத்தி, பிறகு பாடசாலைக்கு முன்னால் இறங்கினான். சரியா, பாடசாலைக்கு முன்னால் அவன் இறங்கினான். வசல முஹம்மத் முபக்கிரன் இலல் மദ്രസா, முஹம்மத் நேரகாலத்தோடு பாடசாலைக்கு வந்தடைந்தான். ரைட், வசலன்னா வந்தடைந்தான், அப்படித்தான் நம்ம மொழிபெயர்ப்போம். ذهب இலல் மக்தபா, அவன் வாசிய சாலைக்கு சென்றான். வஜலச அலல் குருசியி, கதிரை மீது உட்கார்ந்தான். ரெண்டையும் சேர்த்து மொழிபெயர்க்கும் மேலுமனா. ذهب இலல் மக்தபதி வஜலச அலல் குருசியி, அவன் வாசிய சாலைக்கு சென்று கதிரை மீது உட்கார்ந்தான், அல்லது கதிரையில் உட்கார்ந்தான் என்றாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட். சும்ம தனாவல கிதாபல் லுகத்தில் அரபிய, பிறகு அவன் அரபு மொழி புத்தகத்தை எடுத்தான். கரா முஹம்மத் பால சுஹுஃப், முஹம்மத் சில பத்திரிகைகளை வாசித்தான். சரியா. சும்ம ஹமல ஹகீபத்தஹு, பிறகு அவன் தன்னுடைய பையை சுமந்தான். வதஹப இல ஸஃபி, வகுப்பறைக்கு சென்றான். சரியா, அப்ப சும்ம ஹமல ஹகீபத்தஹு வதஹப இல ஸஃபின்னாலும் சரி, பிறகு அவன் தன்னுடைய பையை சுமந்து கொண்டு வகுப்பறைக்கு சென்றான் என்றாலும் சரி. ரைட், அப்ப இதுல உள்ள இந்த வினாக்களுக்கு நீங்க விடை எழுத பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா. ரைட், அடுத்த பாருங்க. ஹவ்வுலி நஸ் அஸ்ஸாபிக் கமா ஃபில் மிசாலைன் தும்ம இக்ராஹு. ரைட், அப்ப இதுல மேல நான் சின்னொரு பந்தி ஒன்று இருக்குதுன்னா, சின்னொரு பந்தி உண்டு. ரைட், இந்த பந்திய இந்த அமைப்பில் மாத்தட்டான், அதாவது இறந்த காலத்தில் இருக்கிறத நிகழ்காலத்து மாற்றணும், ஃபியலுல் மாலில் இருக்கிறத ஃபியலுல் முலாருக்கு மாற்றணும். இப்போ எப்படி இருக்குது, அஹ்மத் கசலல் மலாபிஸ், இது உதாரணமா தந்திக்கிறாங்க. அஹ்மத் ஆடைகளை கழுவினான். அப்ப இதை மாத்த கொள்ள கசல யக்சில் ஒன்று மாறுதுன்னா முலாரி, அஹ்மத் யக்சிலுல் மலாபிஸ். அதே போல மஹ்மூத் கதபத் தருஸ், அப்ப கதபைய நாங்க முலாருக்கு மாத்த கொள்ள யக்துபுன்னு மாறும், மஹ்மூத் யக்துபு தருஸ். அப்ப இது உதாரணமாக ஆரம்பிச்சுக்கிறாங்க, யஹ்ருஜ் முஹம்மத் மினல் பைத்தி. சரியா, அப்படி ஆரம்பிச்சு போகுது. அப்ப நீங்க இதுல இருக்கிற இறந்த கால வினை சொற்களை வந்து நிகழ்காலமாக மாற்றி எழுதணும். சரியா. நல்லா நடிக்குவாங்க. எது சரி. ரைட், செய்யலும் தான் இன்ஷா அல்லாஹ். என்ன ரைட், ஓகே. ரைட், இதை சொல்லுங்க பார்க்க. சில் பைனல் கலிமாத்தில் முலாத்தா, எதற்கருத்து சொற்களை இணைக்குக. சொல்லுங்க பார்க்க. கபீர், உங்களுக்கு எக்ஸாம்ல கட்டாயமாக 5 மார்க்ஸுக்குள்ள கேள்வியாக வரும். சொல்லுங்க பார்க்க. கபீர் صغير. கபீர் சகீர். தஆல ரைட், தஆல இதுஹப், அப்படியா. ரைட் ரைட், தஆல என்றா வா, இதுஹப் என்றா போ. சரியா. அப்ப கபீர், கபீருக்கு என்ன மாறுது, சகீர் ரெண்டு வரும். ஹரஜ, ஹரஜ دخل دخل. ஹரஜ தஹல. சரியா, ஹரஜ என்றா வெளியேறினான், தஹல என்றா நுழைந்தான். ஓகே. ஃபௌக خلف. ஃபௌக ஹல்ஃபயா, تحت தஹ்த. என்ன, ஃபௌக என்ற மகன் மேலே, தஹ்த என்ற கருத்து கீழே.
சரியா அப்ப ஃபௌகக்கு வார தஹ்த சரி முத்தாஹிர் مبكرة முபக்கிர் ரைட் முத்தாஹிர் முபக்கிர் முத்தாஹிர் என்றா தாமதமாக வரக்கூடியவன் தாமதமாகிறது முபக்கிர் என்றா நேர காலத்தோடு சரியா ஸ்தஅபுன் سهل சஹ்லுன் ஸ்தஅபுன் சஹ்லுன் ஸ்தஅபுன்னா கடினமானது சஹ்லுன்னா இலகுவானது ஹுத் هاتي ஹாத்தி ஹுத் என்றா என்ன கருத்து ஹுத் என்றா إدي எடு ஹாத்தி என்றா கொண்டு வா இல்ல கொண்டு வா இல்ல ஹாத்தி என்றா என்ன கருத்து تا தா தா சரியா ஹாத்தி என்றா தா அமாம خلف கல்ஃப சரியா வெரி குட் ஓகே அமாம என்ற முன்னால் கல்ஃப என்ற கருத்து பின்னால் சரியா அப்படிதான் வரும் ரைட் அதே போல இதுல வித்தியாசமான சொல் என்ன அத்தாயிரா அல் ஆயிலா அல் ஹம்மாம் அல் மദ്രസா என்ன வித்தியாசமான சொல் الحمد அல் ஹம்மாம் எதை அடிப்படையாக வச்சு சொல்றது வித்தியாசம் உண்டு مذكر مؤنث முதக்கர் முஅன்னஸ் ஓகே அத்தாயிரா அல் ஆயிலா அல் மദ്രസா எல்லாமே வந்து முஅன்னஸாக இருக்கு அல் ஹம்மாம் மட்டும் எப்படி இருக்குது முதக்கர்ல இருக்குது எனவே அது வித்தியாசமான சொல் ரைட் வலதுன் அஹுன் வாலிதுன் கஹ்வத்துன் இதுல قهوة ரைட் ஓகே கஹ்வத்துன் வருமா அது முஅன்னஸான சொல் அல் கிதாப் அல் மல்அப் அல் முதீர் அல் முதர்ரிஸா مدرسة அல் முதர்ரிஸானா முஅன்னஸான சொல் இதெல்லாம் முதக்கர் அது முஅன்னஸ் அல் மத்தார் அல் குர்ஃபா அல் ஹிஸ்ஸா அஸ் சய்யாரா المطار 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 ஓகே இப்ப இந்த சொற்கள் 4 கேள்விகளையும் 16 சொற்கள் இருக்குது எல்லா சொற்களுக்கும் பொருள் தெரியுமா அத்தாயிரா அத்தாயிரான கருத்து என்ன விமானம் விமானம் அல் மத்தாரண்டா விமான நிலையம் விமான நிலையம் சரியா கஹ்வான என்ன கருத்து கஹ்வா கோப்பி கோபி கோபி சரியா கோபி ரைட் ரைட் வேற மத்த அல் ஹிஸ்ஸாண்டா அல் ஹிஸ்ஸா பாடவேலை ஓகே பாடவேலை அல் குர்ஃபாண்டா அறை 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 ஓகே அப்ப அந்த சொற்கள் தெரியும் தானே ரைட் அடுத்து பார்ப்போம் ரைட் இதை சொல்லலுமான்னு பாருங்க நீங்க செஞ்சிருப்பீங்களோ தெரியாது அல் முதீரு யன்சிலு அஸ்ஸய்யாரா லிமாதா லா நுசாஃபிரு மதீனத்தின் ஜமீலா அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி அஸ்ஸலாத் அஸ்குனு ஷாரிஇ ஃபலஸ்தீன் ஜலசத் ஃபாத்திமா அல் குர்சி அப்ப ஹர்ஃபு ஜர்கள் தந்திக்கிறாங்கன்னா இலா லி அலா மின் ஃபி ரைட் முதலாவது பாருங்க அல் முதீரு யன்சிலு அஸ்ஸய்யாரா அண்டிக்குது என்ன விட வரும் من السيارة நஸல மின் நஸல என்ற சொல் வந்த புள்ளகள் சரியா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நஸல என்றா இறங்கினான் தானே நஸல என்றா இறங்கினான் அப்ப எங்கிருந்து இறங்கினான் அப்படித்தானே வரும் ஏதோ ஒன்றிலிருந்து இறங்குற அப்ப கட்டாயமாக மின் தான் வாரது நஸல என்ற சொல்லோடு வரக்கூடிய சொற்களுக்கு மின் தான் வரும் அப்ப அல் முதீரு யன்சிலு மினஸ் சய்யாரா ரைட் லிமாதா லா நுசாஃபிரு என்ன சொல்வாரா லிமாதா லா நுசாஃபிரு இலா ஓகே இலா இலா என்ற சொல் வருமா லிமாதா லா நுசாஃபிரு இலா إلى மதீனத்தின் ஜமீலாண்டு வரும் சாஃபர வந்தாலும் ஜஹப வந்தாலும் இலா என்ற சொல் தான் வருது சரியா ஜஹப்து இலல் மஸ்ஜித் சாஃபர்து இலா குலும்பு சாஃபர்து இலல் மதீனா ரைட் அப்ப சாஃபர் என்ற சொல் ஜஹப என்ற சொல் சரியா இந்த சொற்களுக்கு வந்து இலா என்ற சொல் தான் வரும் ரைட் ஓகே அன தாஹிபுன் இலல் மஸ்ஜிதி அஸ்ஸலாத் என்ன வரும் للصلاة ஸலாத் வெரி குட் ரைட் நான் தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கிறேன் என்ற கருத்துல வரும் அஸ்குனு அதுக்கு என்ன வரும் அஸ்குனு في ஃபி அஸ்குனு ஃபி ஷாரிஇ ஃபலஸ்தீன் அஸ்குனு ஃபி ஷாரிஇ ஃபலஸ்தீன் பலஸ்தீன் வீதியில் நான் வசிக்கின்றேன்
ஜலசத் ஃபாத்திமா அதுக்கு என்ன வர அலல் குர்சி அலல் குருசிக்கு. ஜலசத் ஃபாத்திமா அலல் குருசிக்கு. சரியா? ரைட், ஓகே. ரைட், இதா நீங்க கட்டாயமாக செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்கி எழுதுறது வந்து நான் சொல்லி தரத்தை விட நீங்களாக செஞ்சிட்டு வர்றது பொருத்தமாக இருக்கும். அதே போல இந்த 2 சொற்கள் தந்திக்கிறாங்க. இந்த 2 சொற்களையும் வச்சு நீங்க என்ன செய்யணும்? வாக்கியம் அமைக்கணும். ரைட், முசாஃபிர், மாலேசியா, அதே போல காதிம், அல் குவைத், அஸ்தமிஉ, அர் ராதியு, அஸ்குனு, ஷாரி, அல் ஆயிலா, அல் ஹதீகா. அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும்? இந்த 2 சொற்களையும் வச்சு வாக்கியம் அமைக்கணும். சரியா? ரைட் ரைட். அப்ப இதோட எங்கட முதலாவது கிஸ்ம் முடியுது. அல் கிஸ்முல் அவ்வல் முடியுது. ஆரம்ப கிஸ்ம் அல் கிஸ்முல் அவ்வலும் சரி, அல் கிஸ்மு சானியும் சரி, கொஞ்சம் லேசு. அதில் வரக்கூடிய பரகிராஃப், அதில் வரக்கூடிய உரையாடல்கள் எல்லாமே கொஞ்சம் லேசு. ஆனால் அதுக்கு பிறகு வரக்கூடிய அல் கிஸ்மு சாலிஸ், அல் கிஸ்மு ராபி, அல் கிஸ்முல் ஹாமிஸ், இந்த 3 கடைசியாக வரக்கூடிய 3 கிஸ்ம்களும் கொஞ்சம் நீங்க படிக்க வேண்டியதாவது கொஞ்சம் கொஞ்சம் பந்தி அமைப்பெல்லாம் கொஞ்சம் பெருசா வரும். ரைட், அதால இனி தொடர்ச்சியாக நீங்க வகுப்புக்கு வர்றது நல்ல. சரியா? ரைட். அப்ப இதுல வந்து நாங்க என்ன படிக்க போறோம்? அல் கிஸ்மு சானியை படிக்க போறோம். சரியா? அதுல முதலாவது பாடம் என்ன? ஃபில் மக்தபா. அதுதான் முதலாவது பாடம். ஃபில் மக்தபா, வாசிக சாலையில். அப்போ ஒரு ஹிவார் ஒன்று நடக்குது இல்லையா? யாருக்கு இடையில? முஹம்மதுக்கும் உமருக்கும் இடையில ஒரு ஹிவார். ரைட், யாரு முஹம்மத், யாரு உமர்? 2 பாய்ஸ் இருக்கிறீங்க, சொல்லலாம். ரிஃபாத், நீங்க என்ன முஹம்மதா? முஹம்மத். ரைட். அடுத்த இன்னொரு ஆளும் இந்த வகுப்புல யார் அவரு? முஹம்மத், ரிஃபாஸ், இன்னொரு ஆள் இருந்த இல்லையா? காட்சி யார் அவரு? யாரு வாப்பா? சரி, சொல்லுங்க பாக்கா. ரைட், உமர் யாரும் இல்ல. ரைட், முஹம்மத் வாசிங்க பாக்கா. هل هذه حقيبتك؟ ரைட், نعم هذه حقيبتي. هل أنت مم. هل أنت متأكد متأكد متأكدة؟ متأكد. نعم أنا متأكد. لماذا؟ هذه حقيبتي أنا. هل حقيبتك سوداء؟ نعم حقيبتي سوداء. حقيبتي سوداء. سريع. طيب، ماذا في حقيبتك؟ في حقيبتي كتب. تفضل انظر، هل هذه حقيبتك؟ معذرة، هذه ليست حقيبتي. هي தொடர்ந்து هي முடிங்க. هي مثلها في 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 اللون فقط. في اللون. سريع مهان. في اللون فقط. في اللون فقط. سريع. هي مثلها في اللون فقط. رايت. سري. هل هذه حقيبتك؟ هل هذه حقيبتك؟ சரி, இது உன்னுடைய பையா. ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், இது உன்னுடைய பையா. பேக், பையனா பேக்கா? இது உன்னுடைய பேக்கான்னு கேட்குற. நஅம் ஹாதிஹி ஹகீபத்தி. நஅம் ஹாதிஹி ஹகீபத்தி, ஆம் இது என்னுடைய பை. சரி, ஹல் அன்த முத்தஅக்கித், இது எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிற? ஹல் அன்த முத்தஅக்கித், சொல்லுங்க பாக்க. ஹல் அன்த முத்தஅக்கித், இந்த முத்தஅக்கித் என்ன சொல்லக்கூடிய கருத்து என்ன? முத்தஅக்கித் உறுதியாக. உறுதியாக இருக்கிறீங்களா? நாங்க ஆங்கிலத்துல கேட்கிறோம்டா லேசா கேட்கலாம். எப்படி கேட்கிற ஆங்கிலத்துல? ஆயுசுவ. அதான் அது ஆயுசுவ. ரைட், அது லேசி. ரைட், ஹல் அந்த முத்தஅக்கித். சரியா? ஆயுசுவ, நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா? ரைட், நீங்க உறுதியாக இருக்கிறீங்களா என்றுதான் அது.
நஅம் அன முத்தஅக்கித், ஆம் நான் உறுதியாக இருக்கின்றேன். சரியா? எஸ் ஐ ஆம் ஷுவர், எஸ் ஐ ஆம் ஷுவர். லிமாதா, ஏன் என்று கேட்கிறேன். ரைட். ஹாதிஹி ஹகீபதி அன. பாருங்க, ஹாதிஹி ஹகீபதி என்றா இது என்னுடைய பை. ஹாதிஹி ஹகீபதி அன என்று வந்தா அதை நாங்க அரபு மொழியில சொல்ற உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்றது. எப்படி? இது ஏண்ட பை தான் என்று சொல்ற. விளங்கினா அவளுக்கு? ரைட், நான் சொல்ற விளங்குற. ஹாதிஹி ஹகீபதி என்றா இது என்னுடைய பை. ஹாதா கலமி என்றா இது என்னுடைய பேனு. இப்ப ஹாதா கலமி அன இது ஏண்ட பேனை தான். ஹாதிஹி ஹகீபதி அன இது என்னுடைய பை தான் என்றதுக்காக வேண்டி அப்படி சொல்ல இயலும். சரியா? ஹாதிஹி ஹகீபதி அன. ரைட். ஹல் ஹகீபத்துக்கு சௌதா? சொல்லுங்க. ஹல் ஹகீபத்துக்கு சௌதாண்டா உன்னுடைய பை கருப்பு நிறமா? கருப்பு நிறமா, கருப்பு நிறமாண்டு வரும். சரியா? ஹல் ஹகீபத்துக்கு சௌதா. ஹகீபா பெண்பால் தானே, எனவேதான் அஸ்வத் என்ற சொல் சௌதாண்டு வருது. அஸ்வத் என்ற கருத்து கருப்பு, சௌதா என்பது அட பெண்பால் வடிவம். சரியா? அப்ப ஹல் ஹகீபத்துக்கு சௌதா. நஅம் ஹகீபதி சௌதா, ஆம் என்னுடைய பை கருப்பு நிறம். ஆம் என்னுடைய பை கருப்பு நிறம். சரியா? மாதா ஃபி ஹகீபதிக். இங்க ஹகீபத்தக் கண்டிக்குது. ஹகீபத்தக் கண்டு வரையலாது இல்லையா? ஃபி வந்தா ஜர்ரு செஞ்சு தான் வரணும். அப்ப மாதா ஃபி ஹகீபதிக், உன்னுடைய பைக்கில் என்ன உள்ளது? ஃபி ஹகீபதி குதுபுன். ரைட். ரைட். அதான் முடியட்டுமா? ரைட். பாருங்க, ஃபி ஹகீபதி குதுபுன், என்னுடைய பைக்கில் புத்தகங்கள் உள்ளன. ரைட். தஃபல்லல். தஃபல்லண்டா கருத்து என்ன? தஃபல்லல் தயவு செய்து, ப்ளீஸ். ரைட். உங்குர். உங்குரண்டா பார், பாருங்க. உங்குரண்டா பார். ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், இது உன்னுடைய பையா? ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக், இது உன்னுடைய பையா? மஅதிரத்தன். மஅதிரத்தன் என்ன கருத்து என்ன? மஅதிரத்தன் மன்னிக்கவும். சாரி. சரியா? மன்னிக்கவும். ஹாதிஹி லைஸத் ஹகீபதி, இது என்னுடைய பை அல்ல. சரியா? இது என்னுடைய பை அல்ல. ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத். இதை மொழிபெயருங்க பார்க்க. ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத். லௌனண்டா என்ன கருத்து? லௌனண்டா நிறம். கலர். கலர். எஸ். ஃபகத்தண்டா மட்டும். மட்டும். மட்டும், மாத்திரம் என்று சொல்ற. அப்ப ஹிய மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத் அப்படியே கருத்து என்ன? இது நிறத்தில் மாத்திரம் இதை போன்றுள்ளது. நிறத்தில் மாத்திரம் இது அதை போன்று உள்ளது. சரியா? இங்க ஹியாண்டு வாரது வராம ஹாதிஹின்னு வந்திருந்தா இன்னும் பொருத்தமா இருந்திருக்கும். ஹாதிஹி மிஸ்லுஹா ஃபில் லௌனி ஃபகத், நிறத்தில் மாத்திரம் அதை போன்று இது உள்ளது. சரியா? அப்படித்தான் வரணும் வேணா. சரி, எப்படியோ இது. சரியா? நிறத்தில் மாத்திரம் அதை போன்று உள்ளது, அதனை போன்று உள்ளது. சரியா?
விளங்கினா அவளுக்கு? ஓகே, இந்த பாடம் விளங்கினா, ஹிவார் விளங்கினா? ஓகே, అవును సార్ ஹிவார்ல எதுவும் டவுட் இல்லை தானே? நீங்க இதுல படிக்கிற புதிய சொல் ஒன்று தான் முத்தஅக்கித் என்ற சொல். சுவர், சரியா? முத்தஅக்கித் என்ற சொல். மற்றபடி சௌதா, சௌதான்னா கருப்பு நிறம். தஃபல்லல் ப்ளீஸ், உங்களூர் பாருங்க, ரைட். அடுத்த லவுன், லவுனண்டா நிறம், கலர். பக்கத்தண்டா மாத்திரம். மஅதிரத்தன் மன்னிக்கவும். இதுதான் புதிய சொற்கள். மற்றபடி உள்ள சொற்கள் உங்களுக்கு தெரியும், சரியா? ரைட், ஓகே. அடுத்த பகுதி போவோம், ரைட். சரி, அப்போ இந்த கேள்விகளுக்கு விடைய செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? ரைட். இப்போ நிறத்தை வச்சு ஒரு பயிற்சி ஒன்று தந்திக்கிறேன் இல்லையா? நிறத்தை வச்சு ஒரு பயிற்சி ஒன்று தந்திக்கிறாங்க. என்ன? ஹல் ஹகீபத்துக்கு சௌதா, எங்கட பாடத்தில் வாருது, ரைட். அப்போ ஹல் கிதாபுக்கு அஸ்வத், கட்டாயமாக தெரிஞ்சுக்கொண்டிய ஒரு பயிற்சி ஒன்று தான் இது, ரைட். ஹல் கிதாபு, கிதாப் வந்து முதக்கரா முஅன்னஸா? مؤنث முதக்கர் இல்லையா? முதக்கர், ஆண்பால், சரியா? முதக்கர், ஆண்பால். அப்ப ஹல் கிதாபுக்க, உன்னுடைய புத்தகம், சௌதாண்டு வராது, அஸ்வத் என்று தான் வரும், கருப்பு நிறமா. ஹல் என்ற ஆண்பால வரக்கொள்ள அஸ்வத் என்று தான் வருது. ஆண்பால வரக்குள்ள இது எப்படி வரும்? ரைட், அஸ்வத் என்று வர. பெண்பால மாத்தவல்ல சௌதாண்டு வரும். அப்ப ஹல் கிதாபுக்க அஸ்வத், ஹல் கிதாபுக்க அஸ்வத், உன்னுடைய புத்தகம் கருப்பு நிறமா. அம்மா ஹலுரா, ரைட். அப்ப ஹலுரான்னு பிரக்கெட்ல தந்திக்கிற பச்சை நிறம். அப்ப ஹல் கிதாபுக்கு அஹ்லர் என்று வர. ஹல் கிதாபுக்கு அஹ்லர், உன்னுடைய புத்தகம் பச்சை நிறமா. ரைட். அப்ப சையாராண்டு வந்தா எப்படி வரும்? ஹல் சையாரத்துக்க எப்படி வரும்? خضراء ஹதுராஉ என்று வரும். சரி, அப்ப நீங்க பயிற்சி செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஹம்ரான்னா என்ன கருத்து? ஹம்ரா சிவப்பு நிறம் சிவப்பு நிறம். ஐட முதக்கர் எப்படி வரும்? முதக்கர் أحمر அஹ்மர் என்று வரும். வெரி குட். பைதாண்டா வெள்ளை 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 நிறம், சரியா? ஐட முதக்கர் சொல்ல எப்படி வரும்? அபியல் அபியல் என்று வரும், சரியா? ரைட். அதை வச்சு செய்யலாம் தான் இன்ஷா அல்லாஹ், ரைட். ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க, எங்கட பாடத்துல நாங்க படிச்சோம், ஹாதிஹி லைசத் ஹகீபதி, இது என்னுடைய பை அல்ல. ஹாதிஹி லைசத் ஹகீபதி. அப்ப கலம் என்பது ஆண்பால் சொல், எனவே லைசத் என்று வராது, லைஸ் என்று வரும். ஹாதிஹி என்பதற்கு பதிலாக ஹாதா என்று வரும், சரியா? ஹாதா லைச கலமி, ஹாதா லைச கலமி, இது என்னுடைய பேனை அல்ல, சரியா? ஹாதா லைச கலமி. அப்ப சாஆண்டு வந்தால் ஹாதிஹி பெண்பால் தானே, எனவே ஹாதா வந்து ஹாதிஹி என்று மாறும். ஹாதிஹி லைசத் சாஅதி, இது என்னுடைய கடிகாரம் அல்ல என்று வரும், சரியா? அம்மாரி இப்ப கிதாப் வந்தா எப்படி வரும்? கிதாப்னு வரக்குள்ள எப்படி வரும் சொல்லுங்க பார்க்க? ஹாதாவா ஹாதிஹியா? هذا ஹாதா ஹாதா முடிங்க பார்க்க. ஹாதா லைஸ கிதாபி லைஸ கிதாபி, ஹாதா லைஸ கிதாபி, இது என்னுடைய புத்தகம் அல்ல. குருஃபாண்டு வந்தால் ஹாதிஹி லைஸத் குர்ஃபதி ஹாதிஹி லைஸத் குர்ஃபதி. அஹ்ண்டு வந்தால் ஹாதா லைஸ அஹி ஹாதா லைஸ அஹி, ஹாதா லைஸ அஹி. உக்தன் வந்தால் ஹாதிஹி லைஸத் உக்தி ஹாதிஹி லைஸத் உக்தி, இது என்னுடைய சகோதரி அல்ல. சதீகன்னு வந்தால் ஹாதா லைஸ சதீகி ஹாதா லைஸ சதீகி, சரியா? இது என்னுடைய நண்பன் அல்ல, ரைட். அப்படி மாற்றி கொண்டு போறது, ஓகே, ரைட். அடுத்த பயிற்சியும் பாருங்க. ஃபி ஹகீபதி குதுபுன், என்னுடைய பையில் புத்தகங்கள் உள்ளன, பிரக்கெட்ல சந்திக்கிறாங்க அக்கலாம். மாதா ஃபி ஹகீபத்திக், உன்னுடைய பேக்ல, உன்னுடைய பையில் என்ன உள்ளது? ஃபி ஹகீபத்தி அக்லாம், என்னுடைய பையில் பேனைகள் உள்ளன. மாதா ஃபி ஹகீபத்திக். அப்ப பிரக்கெட்ல தஃபாத்திர் என்று சந்திக்கிறாங்க. தஃபாத்திர் என்ன கருத்து? தஃபாத்திர் கொப்பிகள் பயிற்சி கோப்பைக்கு நாங்க தஃபாத்திர் என்று சொல்றோம் இல்லையா? தப்தருன் தஃபாத்திர், தப்தருன் தஃபாத்திர். மசாத்திர், மசாத்திர் என்றா
அடிமட்டம் ரூலர். அரிமட்டம். சரியா? மிஸ்தரத்துன். சரியா? மிஸ்தரத்துன். அதோட ஒருமே சொல். மிஸ்தரத்துன் மசாத்திர். வரக்கண்டா பேப்பர். பேப்பர்ஸ். சரியா? வரக்கண்டா பேப்பர்ஸ். ரைட். தவாபி அண்டா முத்திரை முத்திரைகள். முத்திரைகள். மலாபிஸ் அண்டா மலாபிஸ் அண்டா என்ன கருத்து? உடுப்பு. உடுப்பு, அதாவது ஆடைகள். மலாபிஸ் அண்டா ஆடைகள், ட்ரெஸ்ஸஸ், ஆடைகள். சரியா? ரைட். அதை வச்சு நீங்க அந்த பயிற்சி செய்யுங்கள. ஓகே, இது ஹிவார் உண்டு. நீங்க கையில புத்தகம் வச்சு கொண்டு ஆகிறீங்க எல்லாரும்? எல்லார்ட்டையும் புத்தகம் இருக்குதா இல்லாட்டி ஸ்கிரீனை பார்த்து சொல்றீங்களா? இருக்குது இல்லையா? புக்ல இருக்கிறதா கட்டாயம் புக்கை வச்சு கொண்டு தான் நீங்க படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு லேசு. ரைட். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஹல் ஹாதிஹி ஹகீபத்துக் எங்கட பாடத்துல வாரத லா ஹாதிஹி லைஸத் ஹகீபதி ஹகீபதி சௌதா ஹல் அந்த முத்தஅக்கித் நஅம் அன முத்தஅக்கித். அதே மாதிரி கிதாப் அபியல். அப்ப நீங்க இதை செஞ்சு பார்க்குற நேரம் உங்களுக்கு நிறைய முதக்கர் முஅன்னஸ் இஸ்முல் இஷாரா முதக்கராக வந்தா எப்படி பயன்படுத்துற, இஸ்முல் இஷாரா முஅன்னஸாக வந்தா எப்படி பயன்படுத்துற, பெண்பால்ல வந்தா நிறத்தை நாங்க எப்படி பயன்படுத்துற என்பதெல்லாம் தெரிய வரும். ஓகே, இப்போ உதாரணமாக ஹல் ஹாதா கிதாபுக் லா ஹாதா லைஸ கிதாபி. சரியா? கிதாபி அபியல் அப்படித்தான் வரும். விளங்கினா? அப்போ நீங்க அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள. நீங்க அதை எழுதி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். நல்ல ஒரு பயிற்சி. கட்டாயமா செஞ்சு பாருங்க. ஏண்டா இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று நான் சொன்ன மாதிரி இஸ்முல் இஷாராவை ஆண்பால் பெண்பாலுக்கு எப்படி பயன்படுத்துற. இஸ்முல் இஷாராண்டா என்ன? சுட்டு பேர். ஹாதா ஹாதிஹி. சரியா? ரெண்டாவது என்னண்டா லைஸ் என்ற சொல்ல பயன்படுத்துற. லைஸ் என்றா இல்லை. ஆண்பாலுக்கு எப்படி பயன்படுத்துற, பெண்பாலுக்கு எப்படி பயன்படுத்துற. சரியா? லைச ஆண்பால், லைசட் பெண்பால். மூணாவது ஒரு சொல் முதக்கராக இருந்தால் நிறம் இப்படி நாங்க பயன்படுத்துற. முஅன்னஸாக இருந்தால் நாங்க எப்படி பயன்படுத்துற. சரியா? எனவே இந்த பயிற்சியை நீங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்க. ரைட். ஓகே, சரி. இப்போ பாருங்க, நான் சொன்னேன் ஏற்கனவே அல் கிஸ்முல் அவ்வல்ல இந்த மாதிரி பெரிய பந்தி பரகிராஃப் அமைப்பில் வரல. ஆனால் இப்போ அல் கிஸ்மு சானி ரெண்டாவது கிஸ்மு ஆரம்பித்து ஃபில் மக்தபா என்ற பாடத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது பாடம். அதில் வரக்கூடிய பந்தி அமைப்பு பார்த்தா ரொம்ப பெருசு. இந்த மாதிரியான பந்திகளை தந்து தான் என்ன செய்யற உங்களுக்கு கேள்விகள் கேட்டு வர. இந்த பகுதி 3ல் 10 வினாக்கள் வாரது இந்த மாதிரி கேள்விகளை பந்தியை தந்து தான் கேள்வி கேட்கறது. அதே நேரம் மொழிபெயர்ப்புக்கு வர. அப்ப எல்லாமே கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். வாசிங்க பார்க்க யாராவது. دخل إبراهيم مكتبة قرأ قليلا ثم خرج بحث إبراهيم عن حقيبة خضراء خارج مكتبة ما وجد إبراهيم حقيبة شاهد إبراهيم صديقه أحمد هو يحمل حقيبة خضراء. سأل إبراهيم أحمد لماذا أخذت حقيبتي؟ أجاب أحمد هذه حقيبتي أنا. ثم فتح حقيبة وقال لإبراهيم انظر داخل حقيبتي هذه ملابسي. ثم أغلق حقيبة. تعجب إبراهيم هذه حقيبة تشبه حقيبته. ثم اعتذر وقال لأحمد غفوا هذه ليست حقيبتي. في حقيبتي كتب ودفاتر وأقلام. قال له أحمد ربما تجد حقيبتك في مكتبتي. نسى إبراهيم مكان حقيبته. هل هي في صفي؟ هل هي في ملعبي؟ تذكر إبراهيم أخير مكان حقيبتي. نعم هي في بيتي. ஓகே, சரி.
ஹைர் பாருங்கோ. ரைட். தஹல இப்ராஹீமு அல் மக்தபத அல்லது தஹல இப்ராஹீமுல் மக்தபத. சரி, இப்ராஹிம் வாசிய சாலைக்குள் நுழைந்தான். ஏன்னா இப்ராஹிம் வாசிய சாலைக்குள் நுழைந்தான். கரஅ கலீலன் சற்று நேரம் வாசித்தான். கரஅ கலீலன் சற்று நேரம் வாசித்தான். தும்ம ஹரஜ பிறகு வெளியேறினான். பிறகு வெளியேறினான். பஹஸ இப்ராஹீமு அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. பஹஸ அன் அண்டா கருத்தன்னா பஹஸ அன் தேடினான். பற்றி தேடினான். தேடினான். பஹஸ என்ற சொல் பஹஸ என்ற சொல்லுக்கு வரக்கூடிய ஹர்ஃபு ஜர்ர பொறுத்து கருத்து வித்தியாசப்படும். பஹஸையோட அன் என்ற சொல் வந்தால் தேடினான். நல்லா கேட்டுக்கணும். சரியா? இந்த பஹஸையோட இப்படி அன் என்ற சொல் வந்தால் தேடினான். பஹஸையோட பி என்ற சொல் ஒன்று வந்தால் ஆராய்ந்தான் என்ற கருத்துல வார. பஹஸையோட பி என்ற சொல் வந்தால் என்ன எப்படி வார? ஆராய்ந்தான் என்று வரும். சரியா? ரைட். அப்ப பஹஸ இப்ராஹீமு அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. அப்ப இப்ராஹிம் வாசிய சாலைக்கு வெளியே அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். அப்ப இந்த இடத்துல நாங்க அன் என்ற சொல்ல பற்றி என்றால மொழிபெயர்க்கப்படாது. அதுக்காகத்தான் நான் சொல்லித்தரேன். அண்ணண்டா பற்றி என்று நாங்க படிச்சிருப்போம் இல்லையா? ஃபி அண்டா இல், இலா அண்டா இக்கு, மின்னண்டா இருந்து. அப்ப அண்ணண்டா பற்றி என்று படிச்சிருப்போம். ஓகே. அப்ப இந்த இடத்துல இப்ராஹிம் அவனுடைய பச்சை நிற பையை பற்றி தேடினான் என்றெல்லாம் சொல்லப்படாது. தேடினான் என்று வரக்கொள்ள இந்த அன் என்ற ஹர்ஃபு ஜர் பயன்படுத்தப்படும். அப்ப பஹஸ இப்ராஹீமு அன் ஹகீபத்திஹில் ஹதுராஇ ஹாரிஜல் மக்தபா. சரியா? இப்ராஹிம் வாசிய சாலைக்கு வெளியே அவனுடைய, பாருங்க இந்த லமீர் இருக்குது, அவனுடைய பச்சை நிற பையை தேடினான். பச்சை நிற பையை தேடினான். மா வஜத இப்ராஹீமு அல் ஹகீபத. சரியா? இப்ராஹிம் பையை பெறவில்லை, கண்டுகொள்ளவில்லை. வஜத என்றா ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று பெற்றுக்கொண்டான், அடுத்தது கண்டான். சரியா? கண்டான். அப்ப கண்டுகொண்டான். அப்ப மா வஜத இப்ராஹிம் அல் ஹகீபத என்றா இப்ராஹிம் பையை காணவில்லைன்னு சொன்னாலும் சரி. சரியா? அல்லது இப்ராஹிம் பையை பெற்றுக்கொள்ளவில்லை. ஷாஹத இப்ராஹிம் சதீகஹு அஹ்மத். இப்ராஹிம் அவனுடைய நண்பன். இந்த லமீர் எல்லாம் மொழிபெயர்க்கணும். இப்ராஹிம் அவனுடைய நண்பன் அஹ்மதை கண்டான். ஷாஹதண்டா கண்டான். அப்ப இப்ராஹிம் அவனுடைய நண்பன் அஹ்மதை கண்டான். ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹதுராஅ. அவன் பச்சை நிற பை ஒன்றை சுமந்திருக்கிறான். சரி, இங்க சேர்த்து மொழிபெயர்க்கிற ஒரு வாக்கியம் உண்டு தான் இது. எப்படி வருமெண்டா ஷாஹத இப்ராஹிமு சதீகஹு அஹ்மத் ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹதுராஅ. இப்ராஹிம் அவனுடைய நண்பன் அஹ்மத் பச்சை நிற பை ஒன்றினை சுமந்திருக்க கண்டான். அப்படித்தான் சரியா? அந்த அப்படித்தான் வரும். ஆனா நாங்க வேறையாகவே மொழிபெயர்ப்போம். எப்படி? ஷாஹத இப்ராஹிமு சதீகஹு அஹ்மத். இப்ராஹிம் அவனுடைய நண்பன் அஹ்மதை கண்டான். ஹுவ யஹ்மிலு ஹகீபத்தன் ஹதுராஅ. அவன் பச்சை நிற பை ஒன்றை சுமந்திருக்கிறான். சால இப்ராஹிம் அஹ்மத். இப்ராஹிம் அஹ்மதிடம் கேட்டான். லிமாதா அகத்த ஹகீபதி. லிமாதா அகத்த ஹகீபதி. நீ எதற்காக என்னுடைய பையை எடுத்தாய்? லிமாதா அகத்த ஹகீபதி. நீ எதற்காக என்னுடைய பையை எடுத்தாய்? அஜாப் அஹ்மத். அஹ்மத் பதிலளித்தான். ஹாதிஹி ஹகீபதி அன. இது என்னுடைய பை. ஹாதிஹி ஹகீபதி அன. இது என்னுடைய பை. நான் சொல்லி தந்தேன். இந்த ஹகீபதி என்றாலும் ஹாதிஹி ஹகீபதி, இது என்னுடைய பை. அப்ப யா வந்திக்குது இல்லையா கடைசிக்கு லமீர்? இது என்னுடைய என்ன கருத்துல, என்னுடைய நகரத்துல வந்திக்குது, அதை மட்டும் சொன்னாலும் போதும். ஆனா ஹகீபதி அன வரக்கொள்ள இன்னும் கொஞ்சம் அதை உறுதிப்படுத்தி சொல்றது. ஹாதிஹி ஹகீபதி அன. இது என்னுடைய பை தான். தும்ம ஃபதஹல் ஹகீபத. பிறகு அவன் பையை திறந்தான். சரியா? வகால லி இப்ராஹிம். அவன் இப்ராஹிமுக்கு சொன்னான்.
உங்குர் பாரு, தாஹிலல் ஹகீபா பைக்கு உள்ளே பாரு, பைக்கு உள்ளே பாரு. ஹாதிஹி மலாபிசி, ஹாதிஹி மலாபிசி, சரியா? இவை என்னுடைய ஆடைகள். ஹாதிஹி மலாபிசி, இவை என்னுடைய ஆடைகள். சும்ம அகலகல் ஹகீபா, சும்ம அகலகல் ஹகீபா, பிறகு அவன் பையை அகலக என்ன கருத்து என்ன? என்ன அகலக என்றா? மூடினான். மூடினான். பிறகு அவன் பையை மூடினான். ரைட். தஅஜ்ஜப இப்ராஹிம், இப்ராஹிம் ஆச்சரியம் அடைந்தான். தஅஜ்ஜப புதிய சொல் உண்டு இல்லையா? தஅஜ்ஜப என்றா வியப்படைந்தான், ஆச்சரியப்பட்டான் என்ற கருத்துல வரும். தஅஜ்ஜப இப்ராஹிம், இப்ராஹிம் வியப்படைந்தான், ஆச்சரியப்பட்டான். ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபத்தஹு, ஹாதிஹில் ஹகீபத்து, இந்த அலிஃப்லாமோட இஸ்முல் இஷாரா வந்தா நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்டா இந்த என்றுதான் மொழிபெயர்ப்போம். இந்த, அப்ப இந்த ஹாதிஹில் ஹகீபத்து, இந்த பை, இந்த பை துஸ்பிஹு ஹகீபத்தஹு, இது என்ன துஸ்பிஹு என்ன சொல்? துஸ்பிஹு என்ன அர்த்தம்? ஒப்பாக இருக்கின்ற, ஒத்திருக்கின்றது என்றதான் அது, ஒத்திருக்கின்றது. அப்ப ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபத்தஹு, இந்த பை அவனுடைய பையை, அவனுடைய பையை ஒத்திருக்கின்றது. வழங்கினா ஹாதிஹில் ஹகீபத்து துஸ்பிஹு ஹகீபத்தஹு, இந்த பை அவனுடைய பையை ஒத்திருக்கின்றது. தும்ம பிறகு இஅ்ததர, என்ன இஅ்ததர என்றா என்ன? இஅ்ததர மன்னிப்பு, மன்னிப்பு. மன்னிப்பு கேட்டார். சரியா? சும்ம இஅ்ததர, ரைட். மன்னிப்பு கேட்கிற, மஅ்திரத்தன் என்ற சொல் அதோட வார சொல் தான் இது. சும்ம இஅ்ததர, பிறகு அவன் மன்னிப்பு கேட்டான். வகால லி அஹ்மத், அவன் அஹ்மதுக்கு சொன்னான், அல்லது அஹ்மதிடம் சொன்னான், அஹ்மதுக்கு கூறினான், அஃப்வன் மன்னிக்கவும், அஃப்வன் என்ற கருத்து மன்னிக்கவும். ஹாதிஹி லைஸத் ஹகீபதி, இது என்னுடைய பை அல்ல. ஃபி ஹகீபதி குதுபுன் வ தஃபாத்திரு வ அக்லாமுன், சரியா? என்னுடைய பையில் புத்தகங்களும் பயிற்சி கொப்பிகளும் பேனைகளும் உள்ளன. கால லஹு அஹ்மத், அஹ்மத் கால லஹு அஹ்மத், அவனுக்கு அஹ்மத் சொன்னான், ஏன்னா ருப்பமா, ருப்பமா கருத்து என்ன? ருப்பமா சில வேளை, சில வேளை. ருப்பமா தஜிது ஹகீபத்தக ஃபில் மக்தபா, உன்னுடைய பையை வாசிய சாலையில் நீ பெற்றுக்கொள்ளலாம். அப்படித்தானே? சில வேளை உன்னுடைய பையை வாசிய, ருப்பமா தஜிது ஹகீபத்தக ஃபில் மக்தபா, சில வேளை உன்னுடைய பையை வாசிய சாலையில் நீ கண்டுகொள்ளலாம் அல்லது பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருக்குது. நசிய இப்ராஹிமு மகான ஹகீபத்திஹி, நசிய என்ன கருத்து என்ன? நசிய மறந்தான். மறந்தான். அப்ப நசிய இப்ராஹிமு மகான ஹகீபத்திஹி, இப்ராஹிம் அவனுடைய பை இருக்கின்ற இடத்தை மறந்தான். பை இருக்கும் இடத்தை இப்ராஹிம் மறந்தான். ஹல் ஹிய ஃபிஸ் ஸஃப், அது வகுப்பறையிலா? ஹல் ஹிய ஃபில் மல்அப், அது மைதானத்திலா? ததக்கர இப்ராஹிமு அஹீரன் மகானல் ஹகீபா, ததக்கர என்ன கருத்து? ததக்கர நினைவு கூர்ந்தான், நினைவு கூறினான். விளங்கினா? ஞாபகப்படுத்தி பார்க்கிற, ஞாபகப்படுத்தி பார்த்தான். விளங்கினா? அதாவது நினைவு கூர்ந்தான். ததக்கர இப்ராஹிமு அஹீரன், அஹீரன் என்ன கருத்து? இறுதியாக, இறுதியாக. அஹீரன் என்ன கருத்து? இறுதியாக. இப்ராஹிம் இறுதியாக பை இருக்கின்ற இடத்தை நினைவுபடுத்தி பார்த்தான், நினைவு கூர்ந்தான். நாம், ஆம். ஹிய ஃபில் பைத், அது எங்கே இருக்குது? ஹிய ஃபில் பைத், வீட்டில் உள்ளது, அது வீட்டில் உள்ளது. சரியா? விலகினா எல்லாருக்கும்? ஏதும் டவுட் இருக்குதா இதுல? ரைட். யாருக்காவது மொழிபெயர்த்து காட்டணுமா? அப்ப எனக்கு கொஞ்சம் ஷோர் பண்ணி கொள்ளலாம். யாரு ஆரம்பிக்கிற? யாரும் இல்ல? பயமா? மொழிபெயர்த்து காட்டினா பிழை வருமென்று பயமா?
மொழிபெயர்த்து காட்டுங்க. சரி, பாடம் விளங்குச்சா எல்லாருக்கும்? இது ஃபுல்லா விளங்குச்சா? ஆ ரைட். பாருங்க, நான் மொழிபெயர்த்து காட்டுறா. இல்ல டவுட் இருக்கிறேன்னா கேளுங்க. சரி. دخل إبراهيم المكتبة قرأ قليلا ثم خرج. بحث إبراهيم عن حقيبته الخضراء خارج المكتبة. ما وجد إبراهيم الحقيبة. شاهد إبراهيم صديقه أحمد هو يحمل حقيبة خضراء. سأل إبراهيم أحمد لماذا أخذت حقيبتي؟ أجاب أحمد هذه حقيبتي أنا. ثم فتح الحقيبة وقال لإبراهيم انظر داخل الحقيبة هذه ملابسي. ثم أغلق الحقيبة. تعجب إبراهيم هذه الحقيبة تشبه حقيبته. ثم اعتذر وقال لأحمد عفوا هذه ليست حقيبتي. في حقيبتي كتب ودفاتر وأقلام. قال له أحمد ربما تجد حقيبتك في المكتبة. نسي إبراهيم مكان حقيبته. هل هي في الصف؟ هل هي في الملعب؟ تذكر إبراهيم أخيرا مكان الحقيبة. نعم هي في البيت. சரியா? விளங்குச்சா எல்லாருக்கும்? மாவஜத இப்ராஹிம் அல் ஹக்கீபாண்ட வந்து இப்ராஹிம் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அர்த்தம். பெற்றுக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவில்லை, ரெண்டும் ஓகே. சரியா? ஓகே. சில வேலை மகன், ருப்பமாண்ட சில வேலை. சரியா? அவ்வளவா டவுட் இருக்குது? கிளியரானா? அப்ப லைஸ ஹகீபதி என்றா இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்தோம் மேல பாடத்துல, என்னுடைய பை அல்ல, லைசத்னா லைச அல்ல, லைசத் ஹகீபதி என்று வரும். இந்த இடத்துல தானே லைச என்றா இல்லை. அப்ப ஹாதிஹி லைசத் ஹகீபதி என்றா இது என்னுடைய பை அல்ல என்றுதான் அது. பெண்பால வந்தா லைசத் என்று வரும், ஆண்பால வந்தா லைச என்று வரும். அப்ப ஹாதா லைச கலமி, இது என்னுடைய பேனே அல்ல. ஹாதா லைச மிருசாமி, இது என்னுடைய பென்சில் அல்ல. ஹாதா லைச ஆஹி, இது என்னுடைய சகோதரன் அல்ல. ரைட்? அவ்வளவா? சரி. அப்ப இந்த பாடத்திலையும் பயிற்சிகள் இருக்குதுன்னா இதை சொல்லுங்க பார்க்க. இத பார்ப்போம். என்ன? அல் கலிமாத் அல் முலாத்தா, எதிர்கருத்து சொற்கள். கலீல், அது எதிர்கருத்து என்ன? கசீர். கலீல், கசீர். ஓகே. கலீல் அண்டா கொஞ்சம், கசீர் அண்டா அதிகம். ஏன்னா கதீம், ஜதீத். ஜதீத். கதீம் அண்டா பழையது, ஜதீத் அண்டா புதியது. ரைட். அகுலக, ஃபதஹ. அகலக்க என்றா மூடினான். என்ன? அகலக்க மூடினான், ஃபதஹ என்றா திறந்தான். சரி. தாஹில, காரிஜ. தாஹில, காரிஜ. சரியா? தாஹில என்றா உள்ளே, காரிஜ என்றா வெளியே. சஅல, அஜாப. அஜாப. வெரி குட். சஅல என்றா வினா தொடுத்தான், வினவினான். அஜாப என்றா பதிலளித்தான். சரியா? ரைட். இந்த சொற்கள் தான் நீங்க எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்க, வேணும்னா பாஸ் பேப்பர்களை இந்த சொற்கள் திரும்ப திரும்ப வருது. இல்லைங்களா? இந்த இதே சொற்கள் அல்ல, இந்த மாதிரியான சொற்கள் தான் வருது. ரைட்? ஓகே. ரைட். இனி பயிற்சிகள் நான் சொல்லல, ஆனா சொல்லன்றதுக்காக நீங்க பார்க்காம போகக்கூடாது. பயிற்சியை நீங்க செஞ்சு பார்க்கணும். அரபெழுத்த நீங்க கையால் எழுதணும். விளங்கினா? அதாவது சும்மா மனப்பாடத்துக்கு அல்லது மனசால விடைய மட்டும் சொல்லிட்டு போகாம நீங்க அந்த அரபெழுத்துகளை பயிற்சி, புத்தகம் இருக்கிறதானே உங்களோட புத்தகம், நீங்க தான் எழுத போறீங்க. இப்ப நீங்களே எழுதினா சரி. விளங்கினா?
ரைட், இந்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? இது கட்டாயமா செய்யுங்கள. நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றது கட்டாயமா செய்யுங்க. சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க வேற எதுவும் கேட்கறதுக்கு அவளோட டேர்ம் எக்ஸாம் எப்போ வருது? செகண்ட் டேர்ம் எக்ஸாம் ஆகஸ்ட்லயே வருது. ஆகஸ்ட் எத்தனாம் தேதி? ஜூலை எத்தனாம் தேதி? 29. சரி, சரி. அப்ப எக்ஸாம் நல்ல முறையில செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். டவுட்டுகள் இருந்தா கேளுங்களா கட்டாயம். விளங்கினா? ஓகே, சரி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கிளாஸ் இப்போதைக்கு நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா? ரைட். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خير. بارك الله. وعليكم السلام. جزاك الله. وعليكم